நம்ம எல்லோருக்குமே வாழ்க்கையில ஒரு பெரிய லட்சியம் இருக்கும். அதுதான் சொந்த வீடு வாங்குறது. ஆனா இந்த ரியல் எஸ்டேட் உலகத்துல நிறைய மோசடிகள் நடக்கிறது நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த எக்ஸ்பிளைனர்ல நடுத்தர வர்க்கத்தினரான நம்மள இந்த மாதிரி மோசடிகளில் இருந்து காப்பாத்துற ஒரு சூப்பரான சட்ட கவசத்தை பத்தி தான் ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். வாங்க விஷயத்துக்குள்ள போகலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் நம்ம வாங்கிய பெரிய பேங்க் லோனுக்கு மாசம் மாசம் தவறாம இஎம்ஐ கட்டணும். இன்னொரு பக்கம் நம்ம குடியிருக்கிற வீட்டுக்கு வாடகை தரணும். இது ரெண்டையும் சமாளிச்சுக்கிட்டு நம்ம புக் பண்ண வீடு எப்போடா கைக்கு வரும்னு பல வருஷமா காத்துக்கிட்டு இருக்கிற நிலைமை உங்களுக்கோ இல்ல உங்க நண்பர்களுக்கோ வந்திருக்கா? நிஜமாவே இந்த கடுமையான நிதி நெருக்கடியும் மன உளைச்சலும் பலருடைய வாழ்க்கையே அப்படியே புரட்டி போட்டிருக்குங்க. Hello everyone, welcome to Connect and Build. We're so excited to have you here. Sit back, relax and enjoy the video. Let's get started. Like, share and subscribe to Connect and Build to be a part of our team. இப்போ முதல் பகுதியான சொந்த வீடு கனவும் நிஜமும் பத்தி பார்க்கலாம். 2016 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ரியல் எஸ்டேட் துறையில எந்த ஒரு பெரிய கட்டுப்பாடும் இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த நேரத்துல வீடு வாங்கின மக்களோட நிலைமை எப்படி இருந்துச்சு தெரியுமா? எந்த ஒரு வலுவான சட்டமும் இல்லாத அந்த காலத்துல மக்கள் பொதுவா 4 பெரிய வலையில விழுந்தாங்க. முதல் விஷயம், ப்ராஜெக்ட் ரொம்ப டிலே ஆகுறது. 2 வருஷத்துல சாவிய தரேன்னு சொல்லிட்டு 5 வருஷமானாலும் அஸ்திவாரம் கூட போட்டிருக்க மாட்டாங்க. 2வது, பணத்தை திசை திருப்புறது. அதாவது உங்க ப்ராஜெக்டுக்காக நீங்க கஷ்டப்பட்டு கொடுத்த பணத்தை பில்டர் தன்னோட வேற ஒரு ப்ராஜெக்டுக்கு அப்படியே மாத்திடுவார். 3வது, பொய்யான விளம்பரங்கள். ஆட்ல பார்த்தா பிரம்மாண்டமான நீச்சல் குளம், ஜிம்லாம் இருக்கும். ஆனா நேர்ல போனா ஒண்ணுமே இருக்காது. கடைசியா இந்த ஏரியா மோசடி. நம்ம பயன்படுத்தவே முடியாத பொதுவான இடங்களுக்கும் சேர்த்து நம்ம கிட்ட காசு கறந்தாங்க. சரி, இந்த மாதிரி ஏமாத்தப்பட்டா அப்போ உடனடி தீர்வு ஏதாவது இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஏமாற்றப்பட்டவங்க தங்களுக்கு நியாயம் வேணும்னு சாதாரண சிவில் கோர்ட்டுகளுக்கு தான் நடையா நடந்தாங்க. பல வருஷமா கேஸ் இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. இதுக்காக ஒரு தனி ஆணையம் இல்லாததால நடுத்தர மக்களோட நம்பிக்கை சுக்குநூறா உடைஞ்சு போச்சுனே சொல்லலாம். ஒட்டுமொத்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட் மேலேயே மக்களுக்கு ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. இப்போ அடுத்த பகுதியான ரேரா சட்டம் ஒரு அழிமுகம்குள்ள போகலாம். மக்களோட இந்த உடைந்த கனவுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க 2016ல இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு மாஸ்டர் பீஸ், ஒரு பிரம்மாஸ்திரம் தான் இந்த ரேரா சட்டம். இது மத்திய அரசோட சட்டம்னாலும் ஒவ்வொரு மாநிலமும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி விதிமுறைகளை உருவாக்கி இதை செயல்படுத்துறாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது டிஎன் ரேரா, அதாவது தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அப்படிங்கிற பேர்ல இயங்குது. இந்த ஆணையத்தோட ஒரே ஒரு மெயின் டார்கெட் என்ன தெரியுமா? மார்க்கெட்ல 100% வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரதும் எந்த ஒரு பில்டரும் நம்மளோட கஷ்டப்பட்ட பணத்தை ஏமாத்தாம முழுமையா பாதுகாக்கிறது தான். அடுத்து ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். உங்களுக்கான 6 முக்கிய உரிமைகள். வீடு வாங்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த 6 சட்ட ஆயுதங்கள் என்னென்னு இப்போ ஒன்னா பார்க்கலாம். முதல் உரிமை, இந்த 500 அப்படிங்கிற நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு ப்ராஜெக்டா இருந்தாலும் அது 500 சதுர மீட்டருக்கு மேல, அதாவது தோராயமா ஒரு 5380 சதுர அடிக்கு மேல இருந்தாலோ அல்லது 8 வீடுகளுக்கு மேல கட்டினாலோ அது கட்டாயம் டிஎன்ஆர்ல ரிஜிஸ்டர் செய்யப்பட்டு இருக்கணும். ரெரா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லாம எந்த ஒரு பில்டரும் அந்த வீட்டை விற்கவோ ஏன் விளம்பரம் செய்யவோ கூட சட்டப்படி எந்த உரிமையும் கிடையாதுங்க. 2வது உரிமை, இந்த சட்டத்தோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்குனே சொல்லக்கூடிய இந்த 70% ரூல் தான். ஒரு ப்ராஜெக்டுக்காக வாடிக்கையாளர்கள் கிட்ட இருந்து வாங்குற பணத்துல 70% தொகைய பில்டர் கண்டிப்பா ஒரு தனி பேங்க் அக்கவுண்ட்ல, அதாவது எஸ்க்ரோ அக்கவுண்ட்ல மட்டும்தான் வைக்கணும். அந்த பணத்தை அந்த குறிப்பிட்ட ப்ராஜெக்டோட கட்டுமானத்துக்கு மட்டுமே பயன்படுத்தணும். இதனால உங்க பணம் வேற ஒரு ப்ராஜெக்டுக்கு போறது 100% தடுக்கப்படுது. 3வது உரிமை, இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இது எப்படி அந்த பழைய அளவீட்டு மோசடிய காலி பண்ணுது அப்படிங்கிறது தான். ரெராக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா படிக்கட்டு, லிஃப்ட், பொதுவான இடங்கள்னு எல்லாத்தையும் சேர்த்து சூப்பர் பில்டப் ஏரியான்னு கணக்கு காட்டி நம்ம கிட்ட பணம் பறிச்சாங்க. ஆனா இப்போ நீங்க கார்பெட் ஏரியாக்கு மட்டும் பணம் கட்டினா போதும். அதாவது சுவர்களுக்கு உள்ள நீங்க நிஜமாவே பயன்படுத்தும் நடமாடும் அந்த இடத்துக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும். இது உங்களோட ஸ்ட்ராங்கான சட்டப்பூர்வ உரிமை. 4வது உரிமை, சட்டம் 2 பேருக்கும் சமம். நீங்க பேங்க் லோன் இஎம்ஐ கட்ட லேட் பண்ணா பில்டர் எப்படி உங்ககிட்ட வட்டி வசூலிக்கிறாரோ அதே மாதிரி பில்டர் வீட்டை உங்ககிட்ட ஒப்படைக்க டிலே பண்ணா அவரும் அதே வட்டி விகிதத்தை உங்களுக்கு அபராதமா தரணும்னு சட்டம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுது. இது எவ்ளோ பெரிய ரிலீஃப் பாத்தீங்களா? 5வது உரிமை,
5 வருஷ கேரண்டி. வீடு வாங்கினதுக்கு அப்புறம் செவத்துல விரிசல் வருதோ இல்ல பைப் லீக்கேஜ் ஆகுதோன்னு இனிமே நீங்க கவலையே பட வேண்டாம். சாவிய உங்ககிட்ட கொடுத்த நாள்ல இருந்து அடுத்த 5 வருஷம் வரைக்கும் எந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் வந்தாலும் பில்டர் அதை முற்றிலும் இலவசமா அவரோட சொந்த செலவுல தான் சரி செஞ்சு தரணும். சட்டம் அவரை அப்படி பண்ணியே ஆகணும்னு வற்புறுத்துது. 6வது உரிமை. உங்ககிட்ட ஒரு பிளான காட்டி வீட்டை வித்துட்டு அதுக்கப்புறம் பில்டர் தன் இஷ்டத்துக்கு பிளான மாத்தவே முடியாதுங்க. அப்படி ஏதாவது ஒரு கட்டமைப்பு மாற்றம் செய்யணும்னா அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிற 2/3 பங்கு, அதாவது 67% வாடிக்கையாளர்களோட எழுத்துப்பூர்வ அனுமதிய வாங்கின பிறகுதான் எந்த ஒரு சின்ன மாற்றத்தையும் அவர் செய்ய முடியும். எப்படிப்பட்ட பாதுகாப்பு பாருங்க. சரி, இப்போ கடைசி பகுதியான பாதுகாப்பாக வீடு வாங்குவது எப்படி அப்படிங்கறத பாப்போம். இதுவரைக்கும் நாம தெரிஞ்சுக்கிட்ட இந்த உரிமைகளை பிராக்டிகலா எப்படி செயல்படுத்துறதுன்னு பார்க்கலாமா? நீங்க ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோ இல்ல ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் நிறுவனமோ யார்கிட்ட வீடு வாங்க போனாலும் சரி, உங்க பாக்கெட்ல இருந்து ₹1 கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயங்களை கண்டிப்பா பண்ணுங்க. 1. பில்டர் கிட்ட தயங்காம ரெரா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கேளுங்க. 2. உடனே உங்க ஸ்மார்ட் போன்ல tnrera.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய் அந்த நம்பரை வெரிஃபை பண்ணுங்க. 3. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு முறையான அப்ரூவல் இருக்கா, எப்போ முடியும், ஏஜென்ட் விவரம் என்ன, பில்டர் மேல ஏதாவது பழைய கேஸ் இருக்கான்னு முழுமையா ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. இதெல்லாம் பண்ணியும் ஒருவேளை நீங்க ஏமாற்றப்பட்டால் என்ன பண்றது? கவலையே வேண்டாம். சிவில் கோர்ட்டுக்கு போய் பல வருஷம் அலைய வேண்டிய அவசியமே இப்போ இல்ல. ரேராவுக்காகவே பிரத்யேகமா அப்பல்லேட் ட்ரைபியூனல் அப்படிங்கிற ஒரு தனி நீதிமன்றம் இருக்கு. நீங்க வீட்ல இருந்தபடியே ஆன்லைன்ல புகார்களை பதிவு பண்ணலாம். ரொம்ப சீக்கிரமா தீர்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ரூல்ஸ மீற பில்டர்ஸ் மேல மிக கடுமையான அபராதங்களை இந்த நீதிமன்றம் விதிக்கும் அப்படிங்கறத எப்பவும் நினைவுல வச்சுக்கோங்க. சொந்த வீடு வாங்க பிளான் பண்ற உங்க குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் இந்த எக்ஸ்பிளைனரை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. tnrera வெப்சைட்டை யூஸ் பண்ணுங்க. ஒரு விழிப்புணர்வான கன்சியூமரா இருங்க. ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வி. வெறும் கவர்ச்சியான விளம்பரங்களை நம்பி உங்க வாழ்நாள் சேமிப்பை அப்படியே இழக்க போறீங்களா? இல்ல சட்டத்தை ஒரு பெரிய ஆயுதமா கையில் எடுத்து உங்க கனவு இல்லத்தை ரொம்ப பாதுகாப்பா வாங்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு.